கர்த்தரை சேவிக்கிறீர்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகின்ற போது கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். நாங்கள் இந்த சபையிலே பொறுப்படுத்த போது பல நாட்களாக 7 மணிக்கு தொடர்ச்சியாக பெல் அடிச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு நாளைக்கு நான் மறந்துட்டேனோ ஏதோ கூட்டத்துக்கு பெல் அடிக்கிறாங்க 7 மணிக்குன்னு சொல்லிட்டு அதை விசாரித்தேன். அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஷினரிகள் ஆரம்ப காலகட்டங்களில் எல்லா வீட்டிலையும் சிம்னி விளக்கு இந்த கிளாக் எல்லாம் கிடையாது. அப்போது எல்லா குடும்பமும் ஆண்டவரை குடும்பங்களிலிருந்து குடும்ப ஜெபம் நடத்த வேண்டும் என்பதற்கு உணர்த்துவதற்காக, நினைவுபடுத்துவதற்காக எல்லா தினமும் மாலை 7 மணிக்கு கோயிலில் பெல் அடிப்பாங்க. கோயிலில் பெல் அடிக்கும்போது இந்த நாகர்கோயில் வட்டாரத்தில் உள்ள அவ்வளவு குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் நடக்கும். இன்னைக்கு நடக்குதா? அதான் பெல்லு மட்டும் அடிச்சிட்டு இருக்கா. வளர்ந்துட்டோம் இல்லை? நம்ம வளர்ந்துட்டோம். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்க வேண்டாம். 7 மணிக்கு நமக்கு வசதி இல்லை. 9 மணி, 10 மணி, 12 மணி குடும்ப ஆராதனைகள் நம்முடைய குடும்பங்களிலே வேண்டும். எத்தனை பிள்ளைகளுக்கு இது தெரியும்? 7 மணிக்கு பெல் அடிக்கிறது ஜெபத்துக்காக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நலம் அருளும் இடமாக வாழ வளர, அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட குடும்ப ஜெபம் தொடங்குங்க.